வெளிப்படுத்தின விசேஷம் வகுப்பு 17. கிறிஸ்துவுக்குள் அன்பான உறவுகள் அனைவரையும் இந்த நெடுந்தொடர் படிப்பிற்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். யோவான் கிறிஸ்துவை மகிமையடைந்த தோற்றத்தில் பார்க்கிறார். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு யோவான் எழுதும்படி சொல்லப்பட்டார். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா ஆகிய பட்டணங்களுக்கு கடிதம் எழுதப்பட்டது. இதில் எந்தவிதமான திருத்தமும் பெறாத சபைகள் 2, சிமர்னா, பிலதெல்பியா. இவைகள் பாராட்டை மட்டுமே பெற்றன. பாராட்டை பெறாத சபைகள் லவோதேக்கியா, சர்தை. இவைகள் குறைகள் மட்டுமே இந்த சபைகளுக்கு சொல்லப்பட்டது. இருப்பினும் சர்தையிலே சில சீர்கெடாத பரிசுத்தவான்கள் இருந்தனர் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த கடிதத்தில் 3 சபைகள் குறையும் சொல்லப்பட்டன, பாராட்டப்பட்டு அவைகள் புகழப்பட்டன. அந்த 3 சபைகள் எபேசு, தியத்தீரா, பெர்கமு. பரலோகத்தில் ஒரு கதவு திறக்கப்படுவதை யோவான் பார்க்கிறார். யோவான் கூப்பிடப்படுகிறார். பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருப்பதை காண்கிறார். யோவானுடைய தரிசனம் அவர் எதை காண்கிறாரோ அதற்கு சமநிலையில் அவருடைய வாசகர்களை ஆயத்தப்படுத்துகிறது. யோவான் தேவனுடன் பளிங்கு கொப்பான கண்ணாடி கடலையும் 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருப்பதை காண்கிறார். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1-3 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 4-6 வசனங்கள். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. யோவான் பரிசுத்தமான வல்லமையுள்ள காட்சிகளை பார்க்கிறார். சிலர் வஜ்ரக்கல், பதுமராகும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் குறிப்பதாக கூறுகின்றனர். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு மரகதம் போல் வானவில் என்பது தேவன் மீண்டும் தண்ணீரால் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்ற தேவனுடைய வாக்குறுதியை குறிப்பதாக கூறுகின்றனர். 24 மூப்பர்கள் பழைய இஸ்ரவேலர் மற்றும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய 2லும் தேவனுடைய மக்களுக்கான மனித மேற்பார்வையை அடையாளப்படுத்துவதாக கருதுகின்றனர்.
24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த மூப்பர்களின் கீழ்ப்படிதலுக்கான பலன் சீக்கிரத்தில் வெளிப்படும். வெளிப்படுத்தல் 4:5. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இது தேவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அசாதாரணமான வல்லமையின் காட்சியாகும். அக்கினி தீபங்கள் தேவனுடைய சர்வ ஞானமுள்ள தன்மையை குறிக்கிறது. அந்த அக்கினி தீபங்கள் தேவனுடைய ஆவிகள் என்று யோவான் கூறுகிறார். வெளிப்படுத்தல் 1:4, ஏசாயா 11:1-2. கிளையாகிய கிறிஸ்துவில் தங்கியிருக்கும் தேவனுடைய ஆவியையும் கருத்தில் கொண்டால் தேவனுடைய ஆவியின் முழுமையை சிங்காசனத்துக்கு முன்பாக யோவான் காண்பதாக நாம் புரிந்து கொள்ள இயலும். வெளிப்படுத்தல் 4:6. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. தானியேல் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆனால் யோவான் இங்கே பளிங்கு கொப்பான கண்ணாடி கடலை காண்கிறார். தானியேல் 7:10 தேவனுடைய சமூகத்தில் அக்கினி நதி புறப்பட்டது. ஆனால் யோவான் வெளிப்படுத்தலில் தேவ சமூகத்தில் தெளிவான கண்ணாடி கடல் போன்ற ஒன்றை காண்கிறார். தானியேலின் தரிசனம் நியாய தீர்ப்பை சுட்டி காட்டிய இடத்தில் யோவானின் தரிசனம் தேவனின் வல்லமை அதிகாரத்தின் மத்தியில் ஒரு அமைதியான காட்சியாக இருக்கிறது. இந்த அமைதியான காட்சி ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டால் எவ்விதம் இருக்குமோ அதுபோல் விரைவாக மாறுகிறது. வெளிப்படுத்தல் 5:6. வெளிப்படுத்தல் 4:6. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஜீவன்கள் என்ற சொற்சொடர் கிரேக்க பாஷையில் விலங்கியல் பூங்காவை குறிக்கிறது. அதாவது அது ஒரு உயிரினத்தை குறிக்கிறது. ஜீவன்கள் என்பது அந்த விலங்குகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. யோவான் விவரிக்கும் வித்தியாசமான தோற்றத்தை அந்த விலங்குகள் கொண்டிருந்தன. வெளிப்படுத்தல் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்பு எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஒரு கதவு திறந்த நிலையில் யோவானுக்கு பரலோகத்தின் காட்சி கொடுக்கப்பட்டது. நடக்க வேண்டிய விஷயங்களை யோவான் காண அவர் அங்கே அழைக்கப்படுகிறார். ஏசாயா 6 தேவனுடைய சிம்மாசனத்தின் தரிசனம் ஏசாயாவுக்கு வழங்கப்பட்டது. ஏசாயா 6:1-3 வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா 6:4-6. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, ஏசாயா 6:7-9, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார்.
பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். யோவான் வெளிப்படுத்தல ஏசாயா கண்ட இந்த தரிசனத்தை பார்க்கிறாரு. யோவான் வெளிப்படுத்தல் 4 பார்க்கிற இந்த தரிசனத்தை யோவான் தனது யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலும் குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஏசாயா கண்ட மகிமையை, ஏசாயா பிதாவாகிய தேவனை கண்டு அந்த மகிமையை பார்க்கிறார் தரிசனத்தில். யோவான் 12 ஏசாயா கண்ட தேவனுக்கான அதே மகிமையை கிறிஸ்துவுக்கு உரித்தாக்குகிறார். யோவான் 12:39-41 வரைக்கும். ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். யோவான் 12:41, ஏசாயா 6:1, ஏசாயா 6:2 இறையச்சம் பற்றிய இந்த குறிப்பில் தீர்க்கதரிசி தனது தரிசனத்தில் கண்ட அடோனாயை யோவான் சுவிசேஷகர் அதே நிலையில் கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறார். அதாவது ஏசாயா 6வது அதிகாரத்தில் தேவனை பார்த்து எவ்வளவு பயபக்திக்குரியவராக தேவனை கண்டாரோ, யோவான் 12:42 அதே மகிமையில் கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறார். ஏசாயா தேவனின் முன் மனுஷகுமாரனை கண்டார். இப்பொழுது தானியேல் 7:9 செல்லுவோம். அங்கே அவர் ஒரு சிம்மாசன காட்சியை பார்க்கிறார். நாம் அந்த பண்டைய நாட்களை பார்ப்போம் என்றால் அவருடைய தோற்றம் வெளிப்படுத்தல் 1 மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் தோற்றத்தை போல் தெரிகிறது. தானியேல் 7:9 சொல்லப்படுகிறதான அந்த சிம்மாசனத்தின் காட்சி வெளிப்படுத்தல் 1 எவ்வாறு இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராக காட்சியளிக்கிறாரோ அந்த தோற்றமும் தானியேல் 7 இருக்கக்கூடிய தேவனுடைய குமாரனின் தோற்றமும் ஒரே மாதிரியாக காட்சியளிக்கிறது. தானியேலின் தரிசனத்தின் விளக்கமானது பூர்வகாலம் அவருடைய ஒளிரும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது பெரிய நியாயத்தீர்ப்பின் காட்சியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 7:9-10 நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. தானியேல் 7:11 அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. தானியேல் தேவனை அவருடைய வல்லமையிலும் மகிமையிலும் காண்கிறார். நியாய தீர்ப்பில் அமர்ந்திருக்கும் ஒருவரை தானியேல் பார்க்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 22 தேவனுடைய சிங்காசனம் ஜீவ தண்ணீருடன் பாய்கிறது. அதாவது தானியேலின் காட்சி நியாய தீர்ப்பின் காட்சியாக அக்கினி நதியை அவர் பார்க்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 22 தேவனுடைய சிங்காசனம் ஜீவ தண்ணீருடன் பாய்ந்தோடுகிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 22:1. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். தேவன், அவரது சிம்மாசனம், அவரது மகிமையை பற்றிய தரிசனங்கள் தேவன் தமது மகிமையையும் வல்லமையும் காட்டுகிறவர்களுக்கு என்ன காட்டுகிறார் என்பதை விவரிக்கிறது. அது யோவான் பார்க்கிற தேவனுடைய சிங்காசனம், அவரது மகிமையை பற்றதான அந்த தரிசனங்கள். யோவான் எதை பார்க்கிறார் என்றால், தேவன் தமது மகிமை, வல்லமை இவற்றையெல்லாம் யோவானுக்கு அதை காட்டுகிறார், விவரிக்கிறார். யோவான் அதை நமக்கு எழுதும்போது, நாம் அதை படிக்கும்போது அதே தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நாம் புரிந்து கொள்கிறோம். நியாய தீர்ப்பில் அமர்ந்திருப்பவர் தம்முடன் உண்மையாக நிற்பவர்களுக்கும் ஜெயிப்பவர்களுக்கும் வாழ்வளிக்கிறார். வஜ்ரக்கல் என்பது பிரகாசமான வெண்மையான ஒரு விலையுயர்ந்த கல். பதுமராகும் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். மரகதம் என்பது நீலம் கலந்த தோற்றத்தில் இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். வெளிப்படுத்தல் 4:1-3. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. சிலர் இயேசுவின் இரத்தத்தை சிவப்பு நிறத்துடனும் பரிசுத்தத்தை வெள்ளையுடனும் தேவனுடைய கருணையை வானவில்லுடனும் தொடர்பு படுத்துகிறார்கள். வெளிப்படுத்தல் 4:4. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இங்குள்ள வெள்ளை ஆடை அணிந்த மூப்பர்கள் தேவனுடைய மக்களிடையே மனித தலைமையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இது தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தை குறிக்கிறது. வெள்ளை ஆடை என்பது தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தத்தை குறிக்கிறது. அந்த வெள்ளை ஆடை அணிந்த அந்த 24 மூப்பர்கள் என்பது தேவனுக்கு முன்பாக அந்த மனித தலைமையை அது அடையாளப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கோத்திர பிதாக்களையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களையும் அது குறிப்பதாக பலர் கருதுகிறார்கள். வெள்ளை ஆடை அணிந்த மூப்பர்கள் தேவனின் பரிசுத்தவான்களின் கூட்டங்களின் மேற்பார்வையுடன் தொடர்பு படுத்துவதாக தோன்றுகிறது. இவை அனைத்திலும் ஒரு பெருமையும் கண்ணியமும் அழகும் தொடர்பு வருகிறது. வெளிப்படுத்தல் 1:4 மற்றும் ஏசாயா 11:1-2 ஒப்பிடுக. இது அவருடைய சிம்மாசனத்திற்கு முன்பாக தேவனுடைய 7 ஆவியின் அதே முழுமையை தெரிகிறது. வெளிப்படுத்தல் 4:5-6, 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. மின்னலும் இடிமுழக்கமும் சிங்காசனத்தின் வல்லமையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் 7 நெருப்பு விளக்குகளால் அடையாளப்படுத்தப்படுகிறார். இது எல்லாவற்றையும் ஒளிரச் செய்யும் பார்ப்பதற்கும் அவருடைய வல்லமையை அது குறிக்கிறது. 7 எரிகின்ற அக்கினி தீபங்கள் பரிசுத்த ஆவியையும் அவருடைய
வல்லமையையும் எல்லாவற்றையும் அறிகின்ற அவருடைய வல்லமையும் அது குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 4:7-8. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. 4 ஜீவன்கள். ஒரு ஜீவன் சிங்கமா இருக்குது, இன்னொரு ஜீவன் காளை மாடாக இருக்கிறது, இன்னொன்று மனித முகத்தை கொண்டிருக்கிறது, நான்காவது ஜீவன் கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. இந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் 6 இறக்கைகளை கொண்டிருக்கிறது. முழுவதும் கண்களால் நிறைந்தவைகளாக இருக்கிறது. 6 இறக்கைகள் மற்றும் வழங்கப்படும் பாராட்டுகள் ஏசாயா 6:2-3 உள்ள சேராபீன்களை நமக்கு நினைவூட்டுகின்றன. 4 ஜீவன்கள் எசேக்கியேலின் தரிசனத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. இங்கே வெளிப்படுத்தல் நம்ம பார்க்கிறதான இந்த 4 ஜீவன்களை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு ஏசாயா அதிகாரம் 6க்கும் எசேக்கியேலுடைய தரிசனத்தை புத்தகத்திற்கும் நான் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. எசேக்கியேல் 1:4-7 வசனங்கள். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 சட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. எசேக்கியேல் 1 அதிகாரம் 8-10 வசனங்கள். அவைகளுடைய சட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் சட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் சட்டைகளும் மற்றதின் சட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாக சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தன. இந்த ஜீவன்கள் பிரதிநிதிகளாக தெரிகிறது. இந்த தரிசனங்களில் அவர்களின் தோற்றத்தில் உள்ள மாறுபாடு அவற்றினுடைய உண்மையான பரலோக வாசிகளை காட்டிலும் வேறேதோ ஒன்றை குறிப்பதாக தெரிகிறது. இது ஒரு கருத்து மட்டுமே. 10ஆம் அதிகாரத்தில் கேருபீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஜீவன்கள் இவ்வாறு தோற்றமளிக்கின்றதான இந்த ஜீவன்கள் கேருபீன்கள் என்று எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் அதிகாரம் 1 பார்த்ததை போலவே எசேக்கியேல் 10வது அதிகாரத்தில் பார்க்கின்றவைகளும் அவைகள் கேருபீன்கள் போல இருப்பதாக தெரிகிறது. எசேக்கியேல் 10:1 அப்பொழுது நான் பார்த்தேன், இதோ கேருபீன்களின் தலைகளுக்கு மேல் இருந்த விரிந்திருந்த இடத்தில் சிங்காசனத்தை போன்ற தோற்றத்தில் நீலக்கல் போன்ற ஒன்று அவர்களுக்கு மேலே தோன்றிற்று. தேவாலயத்தை விட்டு வெளியேறும் தேவன். இதை குறித்து எசேக்கியேலின் பார்வை. இந்த தரிசனங்களில் அவர்களின் தோற்றத்தில் உள்ள மாறுபாடு அவர்கள் உண்மையான சொர்க்கவாசிகளை காட்டிலும் ஏதோ ஒன்றை குறிப்பதாக தெரிகிறது.
அவை 10ஆம் அதிகாரத்தில் கேருபீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எசேக்கியேல் அதிகாரம் 1 பார்த்ததை போலவே கேருபீன்கள் இருப்பதாக எசேக்கியேல் கூறுகிறார். எசேக்கியேல் 10:1 இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீலரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவற்றை பல முறை குறிப்பிட்டு பின்னர் எசேக்கியேல் விளக்குகிறார். எசேக்கியேல் 10:18-20 கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. இது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். இந்த ஜீவன்களை எசேக்கியேல் கேருபீன்களாக அவர் அறிந்து கொள்கிறார். கேருபீன்கள் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள எசேக்கியேல் 10வது அதிகாரம் 14வது வசனம் உதவி செய்யும் என்று சிலர் நம்புகிறார்கள். எசேக்கியேல் 10:14 ஒவ்வொருவருக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதல் முகம் கேருபீன் முகம், 2வது முகம் மனித முகம், 3வது சிங்கத்தின் முகம், 4வது கழுகு முகம். எசேக்கியேல் 1:10 அவர்களுடைய முகங்களின் வடிவத்தை பொறுத்தவரை ஒவ்வொன்றும் ஒரு மனிதனின் முகத்தை கொண்டிருந்தன. 4 பேருக்கும் வலதுபுறம் சிங்க முகமும் இடதுபுறத்தில் காளையின் முகமும் 4 கழுகு முகமும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு விளக்கத்திலும் ஒரு மனிதன், சிங்கம், கழுகு ஆகியவற்றின் முகங்கள் உள்ளது. ஒரு மனிதன், சிங்கம், கழுகு. எசேக்கியேல் 10:14 இவ்வாறு காணப்பட்டதான இந்த உருவங்கள், இந்த ஜீவன்கள் ஒரு கேருப் என்றும், எசேக்கியேல் 1:10 அது ஒரு காளை என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. கேருபீன்கள் என்றதும் நாம் நினைவுக்கு வருவது என்ன? எசேக்கியேல் 1:10 மற்றும் 10:14 ஆகிய வசனங்கள் கேருபீன்கள் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான தீர்வு காண்பதில்லை என்றாலும் அவை நமக்கு சில தெளிவுகளை வழங்குகின்றன. அந்த 4 உயிரங்களில் ஒன்று தோற்றத்தை எசேக்கியேல் 1:10 அதிகாரம் 10வது வசனத்தில் எசேக்கியேல் காளை என்று, அதாவது எருது என்று விவரிக்கிறார். பின்னர் எசேக்கியேல் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் அதையே கேருபீன் என்று குறிப்பிடுகிறார். அந்த ஜீவன்களில காளை என்று விவரித்ததை எசேக்கியேல் 10:14 அதுதான் கேருபீன்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே கேருபீனின் உருவமும் ஒரு காளையை போன்றே அமைந்திருந்தது என்று நாம் நியாயமான முறையில் முடிவுக்கு வரலாம் என சிலர் கருதுகின்றனர். ஆனால் மீண்டும் இவற்றுக்கிடையே வேறுபாடுகள் குறிப்பிடத்தக்கவை. எசேக்கியேல் 4 ஜீவன்களை கண்டார். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. யோவான் 4 ஜீவன்களை பார்க்கிறார். ஒவ்வொன்றும் ஒரே முகத்தை கொண்டிருந்தன. எசேக்கியேல் பார்த்தது ஒவ்வொன்றும் 4, ஒவ்வொரு ஜீவன்லையும் 4 முகம் இருக்குது. ஆனால் யோவான் பார்த்த 4 ஜீவன்களை ஒவ்வொன்றும் ஒரே முகத்தை தான் கொண்டிருந்தது. ஒவ்வொன்றுக்கும் 4 முகம் கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரே முகம் தான் இருந்தது. எனவே இவை உண்மையான பரலோக ஜீவன்களாக இருப்பதற்கு பதிலாக ஏதோ ஒன்றின் குறியீடுகளாகவே இருக்கக்கூடும் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. எனக்கு மிகவும் ஏற்புடையதாக தோன்ற ஒரு கருத்து என்னவென்றால், இவை தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயற்கை முழுவதையும் பயன்படுத்தும் தேவனுடைய வல்லமையை இவைகள் குறிக்கின்றன. அதாவது இந்த 4 ஜீவன்கள் என்பது தேவன் எல்லாவற்றையும் தமது சித்தத்தில் நிறைவேற்றுவதற்காக
அவர் எல்லாத்தையும் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்றதுக்கான கடவுளுடைய வல்லமையை குறிக்கின்றதான ஒரு காரியங்களாக இவைகள் இருக்கிறது என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். தேவன் இயற்கைக்கு மேலானவர், இயற்கையை ஆள்பவர், தம் சித்தத்தை செய்ய இயற்கையை பயன்படுத்துவார். இவையெல்லாம் உண்மையே. ஆனாலும் இந்த தரிசனமானது அத்தகைய வல்லமையை குறிக்கிறதா என்பதை நாம் துல்லியமாக தீர்மானிப்பது சற்று கடினமான ஒன்றாகும். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 9-11. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். மீண்டும் மீண்டும் வரும் அந்த 3 என்பது சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. இந்த 4 ஜீவன்களும் பரிசுத்தர் 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 என்று கூறுகின்றன. 4வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்த 4:8 அவர்கள், அந்த ஜீவன்கள், தேவனை இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமானவர் என்று அடையாளப்படுத்துகின்றன. இங்கேயும் 3 விஷயங்கள் அந்த ஜீவன்கள் தேவனை பற்றி புகழ்கின்றன. அந்த ஜீவன்கள் தேவனுக்கு மகிமை, கனம் மற்றும் ஸ்தோத்திரம் செலுத்துவதாக கூறப்படுகிறது. தேவன் மகிமை, கனம், வல்லமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர் என்று மூப்பர்கள் கூறுகிறார்கள். வெளிப்படுத்தல் 4:11. தேவனின் சிம்மாசனத்தை குறித்த யோவானின் தரிசனத்தின் முழு அந்த கருப்பொருள் என்னவென்றால் தேவன் தான். இங்கே ஜீவன்களோ சிங்காசனங்களோ அப்படின்றது இல்லை. இதையெல்லாம் நம்ம யோவான் பார்க்கிற அந்த தரிசனத்தை பற்றி நம்ம புரிந்து கொள்ள முயற்சிப்போம் என்று சொன்னால், அதில் தேவன் தன்னை அதில் வெளிப்படுத்த அவர் விருப்பமாக இருக்கிறார். அந்த முழு தரிசனமும் தேவனுடைய அந்த வல்லமை, மகிமை போன்றவற்றை வெளிப்படுத்துகிறது. அந்த தரிசனத்தில் இடம்பெற்றுள்ள எந்த ஒரு ஜீவனும் தன்னை பற்றி பேசுவதில்லை. நாம் அந்த தரிசனத்தில் கவனிக்கும் போது அந்த தரிசனத்தில் அந்த 4 ஜீவன்கள் போன்றவைகள் இடம்பெறுகிறது. ஆனால் அந்த ஜீவன்கள் எது ஒன்றும் தன்னை குறித்து பெருமையாக பேசுவதில்லை. அந்த ஜீவன்கள் தேவனை பற்றி தான், ஆட்டுக்குட்டியானவரை பற்றி தான் பெருமையாக பேசுகிறது. அந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் தங்களுடைய பற்றுறுதி, துதி மற்றும் நன்றியை தேவனுக்கே செலுத்துகிறார்கள். இந்த 4 ஜீவன்களும் அவங்களுடைய பயபக்தி, அவங்களுடைய துதி, அதனுடைய நன்றி போன்றவைகள் தேவனுக்கு தான் ஏறெடுக்கப்படுகிறது. அங்கே இருக்கிறதான மற்ற யாருக்கும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பொறுமையாக இந்த படிப்பில் என்னோடு இருந்தமைக்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த படிப்பிலே நாம்